வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. ஆமாமண்ணா. எஸ், வரலாறுங்கிறது மிக மிக முக்கியமானது. அது மனிதகுல வரலாறாக இருக்கட்டும், இல்லை மொழியோட வரலாறாக இருக்கட்டும், இல்லை பண்பாட்டோட வரலாறாக இருக்கட்டும், இல்லை ஒரு நோயோட வரலாறாக கூட இருக்கட்டும், எந்த ஒரு வரலாறுமே மிக மிக முக்கியமானது. அந்த மாதிரி வரலாற்றில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் இப்போது இந்த இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் ஐஆர்இஎல் நிறுவனமும் இணைந்து செயல்படுத்த துடிக்கின்ற இந்த அணுக்கனிம சுரங்க திட்டத்தோட வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். என்னடா திட்டங்களுக்கெல்லாமாடா வரலாறு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது ஒன்றும் 100 ஆண்டு கால 1000 ஆண்டு கால வரலாறு இல்லை, சில ஆண்டு வரலாறு தான். ஏன்னா இந்த திட்டம் எங்கேருந்து தொடங்குச்சு, யாரையெல்லாம் தாண்டி வந்துச்சு அப்படிங்கிற இந்த சின்ன ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையை நம்ம ஈஸியாக எதிர்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த அணுக்கனிம சுரங்க திட்டத்தோட வரலாறையும் நாம் எதுக்காக அந்த திட்டம் ஒரு அழிவு திட்டம், ஒரு அபாயகரமான திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை காரணங்களை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சிக்ஸ்த் சென்ஸ். முதல்ல இது என்ன திட்டம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க ஒரு தடவை அதையும் போய் பாருங்கள். சரியாக 2021 மே மாதம் 7ஆம் தேதி இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த தமிழ்நாடு அரசு பதவி ஏற்குது. 2021 ஜூன் மாதம் 11ஆம் தேதி இந்திய அரசாங்கத்தோட சுரங்கத்துறை, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ், இந்த அணுக்கனிம சுரங்க திட்டத்துக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க. அடுத்த சில நாட்களில், அதாவது 2021 ஜூன் 24ஆம் தேதி இந்த ஐஆர்இஎல் நிறுவனம் இந்த மைனிங் லீஸுக்கான அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இந்திய அரசோட சுரங்கத்துறைக்கும் சில கடித போக்குவரத்துகள் நடக்குது. அதாவது 2021 டிசம்பர்லேருந்து 2022 ஏப்ரல் வரைக்கும் சில கம்யூனிகேஷன்ஸ் நடக்குது. அடுத்ததாக 2022 ஜூன் மாதம் 28ஆம் தேதி தமிழ்நாடு அரசு அந்த ஐஆர்இஎல் நிறுவனத்துக்கு முன் அனுமதி கடிதம், அதாவது லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுக்குறாங்க. அந்த லெட்டர் கிடைச்ச உடனே இந்த ஐஆர்இஎல் நிறுவனம் டிசம்பர் 2022லேருந்து பிப்ரவரி 2023 வரைக்கும் ஒரு 3 மாதத்துக்கு இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு, அந்த ஆய்வு பணிகளை ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி வச்சு ஏபிசி டெக்னாலஜிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ங்கிற ஒரு ஏஜென்சிகிட்ட கொடுத்துட்டு அந்த வேலையை பார்க்குறாங்க. இந்த ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலத்திலேயே, அதாவது 2022 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்த ஐஆர்இஎல் நிறுவனம் இந்திய அரசோட மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட அப்ரூவல் கேட்டு லெட்டர் கொடுக்குறாங்க. இது சம்மந்தமாக இந்த டிபார்ட்மெண்ட்டோட எக்ஸ்பர்ட் கமிட்டி 2023 ஜனவரி மாதம் 27ஆம் தேதி ஒரு மீட்டிங் போட்டு இந்த அப்ளிகேஷன் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக 2023 பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி இந்த இந்திய அரசாங்கத்தோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இந்த ஐஆர்இஎல் நிறுவனத்துக்கு இந்த திட்டத்துக்கான அப்ரூவல் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், அந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு, இந்த ஆய்வு இன்னும் முடியவே இல்லை. ஆன் த ரெக்கார்ட் படி அந்த ஆய்வு டிசம்பர் 2022லேருந்து பிப்ரவரி 2023 வரைக்கும் 3 மாத காலம் முழுமையாக நடக்கணும். அப்போ பிப்ரவரி கடைசி வரைக்கும் அந்த ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆய்வு முடிகிறதுக்கு முன்னாடியே இந்திய அரசாங்கத்தோட அந்த என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பிப்ரவரி 22ஆம் தேதியே அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. அடுத்ததாக 2024 மார்ச் மாதம் 2ஆம் தேதி அந்த ப்ரைவேட் ஏஜென்சி இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பணியை முடித்து, அந்த ஆய்வை முடித்து, அந்த அறிக்கையை மார்ச் 2ஆம் தேதி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் உடனே அந்த ஐஆர்இஎல் நிறுவனம் தமிழ்நாடு அரசோட மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் சுற்றுச்சூழல் அனுமதி, அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸு கேட்டு விண்ணப்பிக்கிறாங்க. அந்த அப்ளிகேஷனோட அடிப்படையாக வச்சு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு
பப்ளிக் ஹியரிங், அதாவது பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை வந்து பிளான் பண்ணுறாங்க. இந்த இடத்துல அந்த ஐஆர்இஎல் நிறுவனம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு கொடுத்த அந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கேட்டு கொடுத்த அந்த அப்ளிகேஷனை பற்றின எந்த டீட்டெயிலுமே, எந்த டேட்டு, அப்ளிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கிற எந்த தகவலுமே தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இது வரைக்கும் வெளியிடலை. அது சம்மந்தமாக வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சில பேர் வந்து மனு போட்டு கேட்டிருக்காங்க. அதுக்குமே வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இது வரைக்கும் எந்த பதிலும் கொடுக்கல. ஆனால் அந்த பப்ளிக் ஹியரிங், பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துகிற விஷயத்தில் மட்டும் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இதுதான் இந்த அணுக்கனிம சுரங்க திட்டம் கடந்து வந்த பாதை. இப்போ இந்த ஹிஸ்ட்ரி வந்து இந்த திட்டத்தை எதிர்க்கிறதுக்கு நமக்கு எந்த வகையில் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு, இந்த ஐஆர்இஎல் நிறுவனம், இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுல ரொம்ப தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்திய அரசும் ஐஆர்இஎல் நிறுவனமும் வேறு வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். அப்போ ரெண்டையும் தனித்தனியாக பார்க்க வேணாம். அப்போ இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு, இந்த 2 பேரத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்திய அரசுங்கிறது இந்த திட்டத்தை கொண்டு வர்றதுல நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்திய அரசு எப்போவுமே வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக தான் செயல்படும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து அவங்க தமிழ் மக்களை பற்றியோ தமிழ்நாட்டை பற்றியோ கவலைப்பட்டது கிடையாது, அக்கறைப்பட்டது கிடையாது. ஆனால் தமிழ்நாடு அரசு தமிழர்களுக்காக மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு அரசு, தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு அரசு. இதை திராவிட மாடல் அரசுன்னு வேறு அவங்க பேர் வச்சுருக்காங்க. இந்த தமிழ்நாடு அரசு, இப்போ இருக்க அரசாங்கம் வந்து மே மாதம் 2021 பதவி ஏற்கிறாங்க. அதான் நான் முதலே சொன்னேன். ஸ்டாலின் வந்து எப்போ பதவி ஏற்றாருன்னு அந்த டேட்டை சொன்னேன். அவங்க பதவியேற்ற அடுத்த மாதமே, அதாவது ஜூன் 2021 இந்த ஐஆர்இஎல் நிறுவனம் வந்து மைனிங் லீஸுக்கான அப்ளிகேஷனை வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த அப்ளிகேஷனை பார்த்த உடனேயே தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, இந்த மொத்த அரசாங்கமும் இந்த அப்ளிகேஷனை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு ஆபத்தான திட்டம், இது ஒரு அழிவு திட்டம், இந்த திட்டத்தை நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு அப்போவே அவங்க அப்ளிகேஷனை பார்த்த உடனே முடிவெடுத்துருக்கணும். ஆனால் முடிவெடுக்கலை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்த சில மாதங்களுக்கு வந்து இந்திய அரசாங்கத்துக்கு கூட இந்த திட்டம் சம்மந்தமான சில கம்யூனிகேஷன்ஸ் பண்ணுறாங்க. அதை முடிச்சுட்டு அது சரியாக 1 வருஷம் கழிச்சு 2021 ஜூனில் இந்த நிறுவனம் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கு 2022 ஜூனில் முன்னனுமதி கடிதம் கொடுக்குறாங்க. இது ஒரு ஆபத்தான திட்டம்னு தெரிஞ்சே அந்த பகுதி மக்களை வந்து இது பாதிக்கக்கூடியது, அந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு எந்த அடிப்படையில் இவங்க வந்து இந்த நிறுவனத்துக்கு இந்த முன்னனுமதி கடிதம் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏற்கனவே இப்போ இருக்கிற முதல்வர் வந்து முன்னாடி துணை முதல்வராக இருந்த காலத்தில் தான் தூத்துக்குடியில் இருந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு வந்து இதே மாதிரி ஒரு முன்னனுமதி கடிதம் தான் கொடுத்தாங்க. அது மட்டும்தான் கொடுத்தாங்க. அது கடைசியில் எங்கே வந்து நின்னது, அந்த தூத்துக்குடி பகுதியை சேர்ந்த மக்கள் ஒரு 14 பேரை சுட்டுக்கொள்வது வரைக்கும் வந்து நின்னது. இப்போ திரும்ப அதே மாதிரி ஒரு தப்பை எந்தவித அக்கறையும் இல்லாமல் இந்த ஐஆர்இஎல் நிறுவனத்துக்கு முன்னனுமதி கடிதம் வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துருக்கு. இது மட்டும் இல்லை, இதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 2024 மார்ச் மாதம் இந்த திட்டத்தோட என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆய்வறிக்கை வந்து வெளியாகுது. அந்த ஆய்வறிக்கையை அடிப்படையாக வச்சு தான் இந்த ஐஆர்இஎல் நிறுவனம் வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கிட்ட சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கிறாங்க. இப்போது நீங்கள் 2022 முன் அனுமதி கடிதம் கொடுத்தீங்க. அந்த கடிதம் கொடுக்கும்போது இந்த திட்டத்தால் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், சுற்றுச்சூழலில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும், அந்த பகுதி மக்களுக்கு எந்த மாதிரியான சிக்கலை கொடுக்கும் அப்படிங்கிற எந்த தகவலும் இல்லாததுனால அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். சரி, அப்படி கொடுத்ததுனால இந்த நிறுவனம் வந்து இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க, பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ரிப்போர்ட்டே ஒரு குப்பை. அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது. இருக்க வேண்டிய அவசியமான எந்த டேட்டாவும் அதில் இல்லை. அணுக்கதிர்வீச்சு சம்மந்தமான எந்த ஆய்வுமே பண்ணலை. அந்த ரிப்போர்ட்டு படி பார்த்தாலே எந்த ஆய்வுமே வந்து இவங்க பண்ணாமல் சும்மா ஏதோ ஆற்றுகளை மணல் அள்ளுறதுக்கான ஒரு திட்டத்துக்கு ஒரு மணல் குவாரிக்கு ஆய்வு பண்ணுற மாதிரி ஒரு ஆய்வு பண்ணி ஒரு ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வறிக்கையை பார்த்ததுக்கு அப்புறமாவது இந்த ஆய்வறிக்கையில் இருக்கிறது எல்லாமே குப்பை, தேவையானது எதுவுமே இல்லை, நீங்கள் நேர்மையாக இந்த ஆய்வை செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி அவங்க அந்த சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டு விண்ணப்பித்த அந்த அப்ளிகேஷனை வந்து கேன்சல் பண்ணியிருக்கலாமே. அதோட இந்த திட்டம் வந்து நிறுத்தப்பட்டிருக்குமே.
இல்லை அந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அந்த ஆய்வு அறிக்கையவே தமிழ்நாட்டு அரசில் இருக்கிற யாருமே இதுவரை படித்து பார்க்கலையான்னு தெரியல. ஏன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம். நீங்கள் அங்கே அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்க. பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்துறதுக்கான தீவிர முயற்சியில் இருக்கீங்க நீங்கள். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாடு அரசு இந்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தி இந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறது தான் உறுதியாக தெரியுது. ஸோ இந்த திட்டத்தோட இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து பொதுமக்களாகிய நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத விட, ஏன்னா தொடங்கினவங்க கண்டிப்பாக நம்மளோட நலன் விரும்பிகள் கிடையாது. அப்போ இந்த திட்டம் யாரையெல்லாம் கலந்து யாருடைய அனுமதியெல்லாம் பெற்று வருகிறது அப்படின்னா, இதுக்கு அனுமதி கொடுக்குறவங்க நாம் நம்புகிற ஒரு அரசு, நம்மளை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு நம்ம நம்பி வாக்களித்த ஒரு அரசு இந்த திட்டத்தை அனுமதிக்கிறது. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததாக இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு, இந்த 2 அரசுகளும் அனுமதி கொடுக்குற ஒரு திட்டம் நான் பர்சனலாக இந்த திட்டம் ஒரு ஆபத்தான திட்டம், ஒரு அழிவு திட்டம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம், அதுக்கான அடிப்படை காரணிகள் என்ன அப்படிங்கிறதையும் விளக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். அது என்னென்ன காரணிகள் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாகவே பார்ப்போம்.